ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரணர்களை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறேன். அதாவது உத்தியோகம்னா என்ன, வேலை, அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அதில் சாதிக்குது எப்படி? உத்தியோகம் புருஷ லட்சணம். சில பேர் உத்தியோகம் பண்ணுவாங்க, சில பேர் தொழில் வியாபாரம் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் நிறைய பேர் உத்தியோகம் தான். மிடில் கிளாஸ், பிலோ மிடில் கிளாஸ் இன்றைக்கி உத்தியோகத்தை நம்பி தான் இருக்கிறாங்க. அதுவும் நிறைய தனியார் உத்தியோகம் தான், தனியார் துறையைத்தான் நம்பி நிறைய இருக்கிறாங்க. இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், 100க்கு ஒரு 70% தனியார் உத்தியோகத்தில் தான் இருக்கிறாங்க. ஒரு 10% கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்க, 20% பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்படி தான் இருக்குது, ப்ரொஃபைல் இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த 70% நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு 25 வயசுலேருந்து ஒரு 70 வயசு வரைக்கும் இவங்க நடமாட்ட அதில் தான் இருக்கிறாங்க. நடமாட்டம் நல்லா இருக்கிற வரைக்கும் 70 வயசு வரைக்கும் ஒரு ஆள் வேலை பார்க்கலாம். சரியா, ஒரு தனியார் கடையில், பெட்டி கடையில் கூட போய் வேலை பார்க்கலாம், இல்லைனா கணக்கு எழுதலாம். ஒரு 70 வயசு முதியவர் கூட ஒரு காரியம் பார்ப்பார், ஒரு ஜவுளி கடைகளில் ஒரு அக்கௌண்ட்டாக இருப்பார், கணக்கு வேலை பார்ப்பார், ஏதோ ஒன்று செய்வார். அப்படிப்பட்ட அமைப்பு எப்படி யாருக்கு இருக்கும்? மகர ராசியில் யார் சக்ஸஸ் பண்ணாலும் அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் முக்கியமான வீடியோ தான். வே ஆஃப் அப்ரோச் ஒரு மாதிரியாக இருந்தாலும் இந்த வீடியோவோட கருத்து ரொம்ப முக்கியம். சரியா நேர்களே, வே ஆஃப் அப்ரோச்னா என்ன? நான் சில விஷயங்கள் கொஞ்சம் கூடுதலாக பேசுவேன், சில விஷயத்தை சொல்கிறதுக்கு கொஞ்சம் சுற்றி சொல்லுவேன், உதாரணம் சொல்லுவேன். அதை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோவில் உள்ள சூத்திரத்தை மட்டும் பாருங்கள், அந்த முக்கியமான கருவை மட்டும் பாருங்கள், அந்த கோர் பாயிண்ட்டை மட்டும் பாருங்கள். இப்போ மகர ராசி பொதுவாகவே உத்தியோகத்துக்காக பிறந்தவங்க தான். சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க தான். அழுதுட்டு இருந்தாலும் உழுதுட்டு இருப்பாங்க. சனி பகவானே ஒரு உத்தியோக கிரகம் தான், வேலைக்கார கிரகம் தான். அதனால் மகர ராசி நேயர்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. சரியா, வாய்ப்பு இருக்கிறதுனால நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. வேலை கிடைக்காதா அப்படின்னு தான் கவலைப்படுவாங்க. வீட்டில் உட்காந்துருக்கணும், ஓப்பி அடிக்கணும், சும்மா இருக்கணும், ஊரை சுற்றணும்னு நினைக்க மாட்டாங்க. சரியா நேயர்களே, அதனால் மகர ராசி நேயர்கள் மற்ற ராசிக்காரங்களை காட்டிலையும் எபோ அவரேஜாக தான் இருப்பாங்க. உத்தியோகம் பண்ணுறதுலையும் சரி, மற்ற காரியங்கள் செய்கிறதும் சரி. உத்தியோகங்கிறது என்ன, ஒருத்தக்கிட்ட சம்பளத்துக்காக வேலை பார்க்குறது. காரியம்னா என்ன, 10 பேர் வச்சு காரியம் பண்ணுறது. வீட்டு வேலையே சில பேர் பார்ப்பாங்க, சில பேருக்கு வீட்டு வேலையே கரெக்டாக இருக்கும். விவசாயம் அது ஒரு உத்தியோகமாக தான். சரி, விவசாயத்தில் ஆளை வச்சு வேலை வாங்குறது, அது சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுக்குறது, இப்படி சில காரியங்கள் பண்ணுறது. ஓகே நேர்களே, இப்போ யாருக்கு சார் இது ரொம்ப சாத்தியப்படும், அவங்க யார் சாதிப்பாங்க, எப்படி தெரிஞ்சுக்கலாம் சார் அப்படின்னா, இப்போ மகர ராசியில் உங்கள் ராசிக்கு 6 கூடையவன் யார்? உங்கள் ராசிக்கு 6 கூடையவன் கூட சூரியன் சேர்ந்து இருந்தார்னா நீங்கள் ராசிக்கு நல்லாயிருக்கும். மகர ராசியில் பிறந்தவங்க ஒரு 50% நல்லாயிருக்கும். ராசிக்கு 50 மார்க் தான். ஏன்னா ராசிங்கிறது தனிப்பட்ட ஆளுடைய மனம், உடல், தனிப்பட்ட செயல்பாட்டுக்கு தான் ராசி வரும். மற்றவங்க கூட சேர்ந்து கோஆப்ரேஷன் பண்ணுறது, பிறரை சார்ந்து இருக்குது, பிறர்கிட்ட ரியாக்ட் பண்ணுறது, பிறருடைய கெமிஸ்ட்ரி நமக்கு ஒத்து போகிறது. ஸோ மகர ராசிக்கு 6 புதனும் சூரியனும் சேர்ந்து இருந்தானா ரொம்ப நல்லது. இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா புதனும் சூரியனும் ஒன்றா தான் சேர்ந்து இருப்பாங்க. இன்றைக்கி ஜாதக கடத்தில் பார்த்தாலும், இன்றைக்கி தேதி 22/6/2026 பார்த்தாலுமே ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறாங்க. ஆட்சி பெற்ற புதன் வீட்டில் சூரியன் சேர்ந்து இருக்கிறாரு. இந்த ஆணி மாதம் முழுக்க இருப்பார். ஸோ இப்போ நல்லாயிருக்கும், உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுலேயும் இந்த கிளர்க்கல் ஸ்டாஃபில் இருக்கிறவங்க, தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். எழுத்துப்பணி, ஐடி டிபார்ட்மெண்ட்டு, இன்கம் டேக்ஸு, வருமான வரி, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்டதில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்கள் ராசிக்கு 6 கூடிய புதன் சூரியன் கூட சேர்ந்து இருந்தார்னா மிகச்சிறப்பாக இருக்கும். மேக்ஸிமம் சூரியனும் புதனும் ஒன்றா தான் சேர்ந்துருப்பாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மகர ராசி நேயர்கள் எப்பயுமே வேலைக்கு சலிக்க மாட்டாங்க. அப்படியே எடுத்துக்கலாம். இயற்கை கரெக்டாக இருக்குது. காலபுருஷ சக்கரத்தின் தத்துவம் ஒத்துப்போகுது. அதுபோக இந்த சூரியன் புதன் இணைவு ராசிக்கு நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். எங்கே சார் இருக்கலாம் அப்படின்னா, சூரியன் புதன் இணைவு உங்கள் ராசிக்கு மேசத்தில் இருக்கலாம், ரிஷபத்தில் இருக்கலாம், மிதுனத்தில் இருக்கலாம், சிம்மத்தில் இருக்குது சூப்பர், கன்னியில் இருக்கலாம், தனுசுல இருக்கலாம். இந்த இடத்துலலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, அப்போ நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்திருப்பீங்க அப்படின்னா, மேசத்தில் பிறந்தது சித்திரை மாதத்தில் பிறந்திருப்பீங்க, ரிஷபம்னா வைகாசி மாதம் பிறந்திருப்பீங்க, மிதுனம்னா ஆனி மாதத்தில் பிறந்திருப்பீங்க, சிம்மம்னா ஆவணி மாதத்தில் பிறந்திருப்பீங்க, கன்னினா புரட்டாசி மாதம் பிறந்திருப்பீங்க, தனுசுனா மார்கழி மாதம் பிறந்திருப்பீங்க. சரியா, இந்த அமைப்பில் இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகத்தில் ரொம்ப கெட்டிக்காரனாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் சாதிக்க பிறந்தவர்களாக இருப்பாங்க. இவங்க என்னென்னா உத்தியோகத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலைன்னு ரெடியாக இருப்பாங்க. அங்கே போனாலும் இவங்களுக்கு வேலை கிடைக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் சரி இவங்களுக்கு வேலை இருக்கும், ரத்தன கம்பளம் விரித்திருக்கும். சரியா, இது நிறைய பேருக்கு நடைமுறை வாழ்க்கையில் சாத்தியப்பட்டிருக்கும். நான் நிறைய பார்த்துருக்குறேன். இந்த மாதத்தில் பிறந்தவங்க மேக்ஸிமம் உத்தியோகம் மாறினாலும் டக்குன்னு உத்தியோகத்துக்கு போயிடுவாங்க. இது தனியார் துறையில் நிறைய சாதிக்கப்படும். அரசாங்க உத்தியோகத்தில் மாற முடியாது. ஏன்னா அரசு வேலையில் ஒரு தடவை போயிட்டோம்னா ரிட்டையர்மெண்ட் தான். இடையில வெளியே வந்துட்டோம்னா மறுபடியும் உள்ளே போக முடியாது.
ஆனால் தனியார் உத்தியோகத்தில் மாறிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் வந்து இந்த வெளிநாட்டில் ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் இன்னும் மாறுறாங்க. நிறைய பேர் என்கிட்ட ஜாதகம் பார்ப்பாங்க. மலேசியாவிலேருந்து வரும், யூஎஸ்லேருந்து வரும், கனடா, நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறவங்க 65 வயசு இருக்கும். சார் நான் வந்து இப்போ ஒரு வேறு கம்பெனிக்கு போகிறேன் சார், அந்த கம்பெனியில் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நம்ம ஊரில் 65 வயசில் ரிட்டையர்மெண்ட் ஆகி வீட்டில் இருப்போம். ஆனால் ஃபாரின் கண்ட்ரிஸில் 65-70 வயசு ஆனாலுமே வேலைக்கு போகிறாங்க. அதுக்கேற்ற வேலை கிடைக்கும் போலுக்கும். நேற்று கூட ஒரு ஜாதகம் பார்த்தேன். சரியா, அவர் வந்து அதை தான் கேட்டார் என்கிட்ட. உத்தியோகத்தை பற்றி தான் கேள்வி கேட்டார். வெளிநாட்டுக்காரர் தான். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, வயது வந்து முக்கியம் கிடையாது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண் தாய்மார்களும் நிறைய கேட்குறாங்க. ஸோ மகர ராசியில் வந்து சாதிக்க பிறந்தவர்கள் வந்து லக்கணம் ராசிக்கு 6 வந்து சூரியன் கூட சேர்ந்துருக்கணும். இப்போ ராசிக்கு சொல்லிட்டேன், புதனும் சூரியனும் சேர்ந்து இருந்தால் ஓரளவு பரவாயில்ல. இப்போ இதே அமைப்பில் வந்து லக்கண ரீதியாக சொல்லலாம். அதை சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். ஏன்னா லக்கணங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ மேச லக்கணத்துக்கு 6 சூரியன், புதனும் சூரியன் சேர்ந்துருக்கணும். மேச லக்கணத்துக்கு 6 புதனும் சூரியன் சேர்ந்துருந்தால் மேச லக்கணத்தை பிறந்தவர்கள் உத்தியோகத்தில் சாதிக்க பிறந்தவர்கள். அடுத்து வந்து ரிஷப லக்கணம், சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறவர்கள். இது ரொம்ப நடக்கும். சுக்கிரன் சூரியன் சேர்ந்து தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் சுக்கிரன் சூரியன் புதன் சேர்ந்து தான் இருப்பாங்க. ஸோ மேச லக்கணம் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்க மேக்ஸிமம் மகர ராசியில் உத்தியோகத்தில் நல்லா சாதிப்பாங்க. இயற்கையாக இது கொடுத்துருக்கு. அடுத்து மிதுன லக்கணம், செவ்வாயும் சூரியனும் சேர்ந்துருக்கணும். சரியா, செவ்வாயும் சூரியனும் சேர்ந்துருந்தால் மிதுன லக்கணத்தில் உத்தியோகத்தில் சாதிக்க பிறந்தவர்கள். கடக லக்கணம், குருவும் சூரியனும் சேர்ந்து இருக்கணும். சிம்ம லக்கணம், சனி பகவானும் சூரியனும் சேர்ந்துருக்கணும். இது கொஞ்சம் கான்ட்ராவாக தான் இருக்கும், அப்பனுக்கு மகனுக்கு ஆகாமல் போகும், இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்து வந்து கன்னியா லக்கணம், சனி பகவானும் சூரியனும் சேர்ந்துருக்கணும். இதுவும் ஒரு கான்ட்ரா தான். சரியா. அடுத்து வந்து துலா லக்கணம், குருவும் சூரியனும் சேர்ந்துருக்கணும். அருமையான அமைப்பு, சிவராஜ யோகம். அடுத்து விருச்சிக லக்கணம், செவ்வாயும் சூரியனும் சேர்ந்துருக்கணும். இது நல்ல அமைப்பு தான். ஆனால் கொஞ்சம் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பாங்க. ஆனால் என்ன, கொஞ்சம் அப்பப்போ கோவப்படுவாங்க, முன்கோபம் இருக்கும், புசுன்னு கோவப்படுவாங்க. ஆனால் சகோதர வயசு ரொம்ப ஆசபாசமாக இருப்பாங்க, ரத்த பாசம் ஒரு இருப்பாங்க. உடுதா பிள்ளையாக இருந்தாலுமே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. சில பேர் பாருங்கள், நம்ம மேலே வேலை பார்க்குற இடத்துல நம்மளை தம்பின்னு ரொம்ப பாசமாக வச்சுருப்பாங்க. அதை வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு வீட்டு கூட பிறந்த சகோதரன் மாதிரி எப்படின்னு வச்சுக்கிருப்பாங்க. நிறைய பார்க்கலாம். சரியா, வேலை பார்க்குற இடத்துல நமக்கு சில பேர் மேலே ரொம்ப பிரியம் வரும். இது ஆண்களுக்கு நிறையா இருக்கும். சரியா, வேலை பார்க்குற இடத்துல ஒரு 4-5 வருஷம் வேலை பார்த்துட்டோம்னா அங்கே இருக்கிற ஸ்டாஃப் நம்ம கிட்ட வேலை பார்க்குறவங்க, மேல் அதிகாரியோ இல்லை கீழே அதிகாரியோ, அவங்ககிட்ட அண்ணன் தம்பி ஒரு வேலை படுவாங்க. அண்ணன் சொல்லி தான் படுவாங்க. இது வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும், ஒரு பாசம் இருக்கும். இது வந்து இந்த செவ்வாய் சூரியன் செய்கிற வேலை. அடுத்து வந்து தனுசு லக்கணம், சுக்கிரனும் சூரியனும் சேரணும். அடுத்து மகரம், புதனும் சூரியனும் சேரணும். கும்பம், சந்திரனும் சூரியனும் சேரணும். இது அமாவாசையத்தில் பிறந்திருப்பாங்க. கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் சூரியன் சேர்றது வந்து அமாவாசை அன்னைக்கு பிறந்திருப்பாங்க. இது நல்ல யோகம். இவங்களாம் பெரிய பெரிய எழுத்தாளராக இருப்பாங்க, பெரிய பேச்சாளராக இருப்பாங்க, கதை கட்டுரை கவிதையெல்லாம் எழுதுவாங்க. சரியா, கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு இந்த அமாவாசை யோகம் இருக்குது. சரியா, குரு பார்வையில் இருக்குது. அவர் வந்து கடகராசி, ரிஷப லக்கணம், விருச்சிகத்திலேருந்து குரு பார்ப்பார். சரியா, மிருகசீரிஷ நட்சத்திரம் கலைஞர் கருணாநிதி. அவர் ஜாதகம்லாம் என்ன சொல்கிறது, ராஜா ஜாதகம், யோக ஜாதகம். சரியா, ராஜவம்ச ஜாதகம். அதனால தான் அவர் வந்து ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆகி போனார். ஆயிலும் நீடித்து இருந்தது. சரி, எதுக்கு சொல்ல வந்தால் அந்த அமாவாசை யோகம் வரும்போது அவருடைய நாமம் எனக்கு வந்துருச்சு. அடுத்து மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து யார் கூட சார் சூரியன் சேர்ந்துருக்கணும் அப்படின்னா, மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சூரியன் தனியாக இருக்கிறது நல்லது. மீன லக்கணத்தில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சூரியன் தனிச்சு இருக்கணும். சரியா, தனிச்சு சூரியன் இருந்தாருன்னா இவங்க வந்து வாழ்க்கையில் நல்லா சக்ஸஸ் ஆவாங்க. ரைட் நேர்களே, இப்போ வந்து 12 லக்கணத்துக்கும் சொல்லியிருக்கிறேன், ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன். ஸோ ராசி லக்கணத்துக்கு இது நல்லபடியாக அமையட்டும். வாழ்த்துக்கள். சில பேர் மகர ராசி மகர லக்கணத்திலே பிறந்திருப்பாங்க, அவங்களுக்கு கூடுதலாக இருக்கும். சரியா, ஒரே அமைப்பில் ரெண்டுமே அமையும். ஒரு கல்லில் 2 பாங்க மாதிரி. இந்த வீடியோவில் எது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இது வந்து ஒரு ஜென்ரலாக தான் போட்டேன். நான் இன்றைக்கி இந்த வீடியோ போடணும்னு இல்லை, இருந்தாலும் மைண்டில் தோணுச்சு. ஏன்னா நிறைய பேர் உத்தியோகத்தை பற்றி நிறைய குழப்பத்தில் இருப்பாங்க. அதனால் உங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணிக்கோங்க. சூரியனும் புதனும் சேர்ந்து நான் சொன்ன இடத்துல நல்ல இடத்துல இருந்தாங்கன்னா நீங்கள் உத்தியோகத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். சரி, ஹேர் பண்ணாதீங்க. இந்த வேலை போச்சுன்னா அடுத்த வேலை கிடைக்கும். அடுத்த வேலை இதை காட்டிலும் பெட்டராக இருக்கும். இப்போ 50,000 வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு குறைஞ்சது 60,000 கிடைக்கும். சரியா, வயதுக்கு ஏற்ற மாதிரி, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி, இடம் பொருள் ஏவல் ரொம்ப முக்கியம். டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். வாழ்த்துக்கள் நேரில். எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோவில் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இவங்களாம் சாதிக்க பிறந்தவர்கள், உத்தியோகத்தில் சாதிக்க பிறந்தவர்கள் மகர ராசியில். ரைட் நேரில், வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திர நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையில கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலன்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே. அதுபோக உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சரியா, தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள்.
புதன்கிழமை சிவன் கோயிலுக்கு போங்க. சரியா? புதன்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு போகிறது மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேயர்களே? மகர ராசிக்கு சொல்கிறேன். லக்கணத்துக்கெலாம் தெரியாது, உங்கள் லக்கணம் என்னென்னு தெரியாது. லக்கணத்துக்கு மாறுபடும், ஒவ்வொரு லக்கணத்துக்கு மாறுபடும். அப்படி லக்கணத்துக்கு தெரியும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சார் நான் இந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், இன்றைக்கி எந்த சாமியை கும்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன் நான். சரியா? அது 12 லக்கணத்துக்கு அடுக்க முடியாது. பட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். பட் ராசிக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்ணணும். மகர ராசியில் பிறந்தவங்க தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். எந்த அளவுக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணுறீங்களோ அந்த அளவு வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க. பிரச்சனைகள் 1000 வந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை சாதிக்கிற அந்த சக்தியை சூரியன் கொடுப்பார். அந்த ஆத்ம சக்தி உங்கள்கிட்ட இருக்கும். சரியா? அந்த விஷயத்தில் நீங்கள் கிங்காக இருப்பீங்க, வில் பவர் இருக்கும். சரியா நேயர்களே? அதே மாதிரி புதன்கிழமை சிவன் கோயிலுக்கு போங்க. சரியா? அப்படி மாற்றி செய்யணும், எதுவுமே மாற்றி யோசிக்கணும். இன்றைக்கி நம்ம சில விசேஷத்தை காம்பினேஷனோடு செய்கிறோமோ அன்றைக்கி நல்லாயிருக்கும். காம்பினேஷன் தாங்க ரொம்ப முக்கியம். காம்பினேஷன் ரொம்ப முக்கியம். சில நேரத்தில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி வாழணும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி வாழலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் கஷ்டப்படுவோம். இன்றைக்கி சோசியல் மீடியா ரொம்ப முக்கியமாக இருக்குது. சோசியல் மீடியாவில் நம்ம எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டில் இருக்கோமோ அந்த அளவுக்கு தான் மக்களை ரீச் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே ஃபோனு கேமாக தான் இருக்கிறாங்க. சரியா? நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், மகர ராசினியர்களுக்கு கொஞ்சம் ஓப்பனாகவே சொல்கிறேன். நான் என்றைக்குமே நடைமுறைவாதி. நடைமுறையில் எது நடக்கும் அதை அப்படியே சொல்லிடுவேன். இன்றைக்கி ஒரு மனிதன் நடைமுறைக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கணும், அவன் தான் சக்ஸஸாக இருப்பான். சக்ஸஸான விஷயத்தை அவனால் பேச முடியும், பிறரையும் சக்ஸஸ் ஆக்க முடியும். இன்றைக்கி எடுத்துக்கிறோமே, இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள், தமிழக முதல்வர் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நல்லபடியாக இருக்கட்டும். நீங்கள் நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டு மக்கள் அனைவரும் வாழ்வு முன்னேற நல்லா இருக்கட்டும். அவரை வச்சு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அவர் ஒன்று ஆரம்பித்தார், விர்ச்சுவல் வாரியர்ஸ். 50,000க்கு மேலே அதில் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அதுதான் ப்ளே பண்ணிச்சு இந்த போன சட்டமன்ற எலெக்ஷனுக்கு 2026 நடந்த சட்டமன்ற எலெக்ஷன். இப்போ நடந்த எலெக்ஷனில் ப்ளே பண்ண மெயின் ரோலே விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். அது உண்மையாக போய் அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். பட் அந்த சோஷியல் மீடியாவில் அது போய் நல்லா ரீச் ஆச்சு. சரியா நேர்களே? அது பெரிய காம்பினேஷன். அதான் காம்பினேஷன். இந்நேரம் எதை அடிக்கணுங்கிறது தெரிஞ்சு அடிக்கணும். சரியா? கையில் காசு இருக்குது, பணம் இருக்குது, ஆள் பலம் இருக்குது, அப்படி இப்படின்னு நினச்ச கனவு கண்டதெல்லாம் போயிடுச்சு. கனவு கோட்டையெல்லாம் தகர்க்கப்பட்டது. பிறருடைய கனவு கோட்டையெல்லாம் தகர்க்கப்பட்டது. ஒரு புதிய சகாப்தம் படிச்சிருச்சு. சாமானியனும் சீஃப் மினிஸ்டர் ஆகலான்னு ஒரு சகாப்தம் ஆகிப்போச்சு. இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம்தான், ஆனால் அனுபவமும் கூட. எதுக்கு சொல்ல வரேன்னா, காம்பினேஷன் தான் ரொம்ப முக்கியம். அந்த காம்பினேஷன் என்ற வார்த்தையை தான் சொல்கிறேன். அதனால் மகராசினியர்கள் என்றைக்குமே ஒரு காம்பினேஷனில் இருங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் சில காம்பினேஷனை வச்சுக்கோங்க. நான் சில காம்பினேஷன் படி சில வழிபாடு பரிகாரம் சொல்வேன். அதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு உதாரணத்தை நான் சொல்கிறேன். அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸுடைய அந்த அமைப்பு தான் போய் நல்லா உள்ளே போய் வேலை பார்த்துருக்கு. அதான் கோராக போயிருக்கு. கோர் அந்த உள்ளுக்கு சொல்லுவாங்கள்ல, வைரம் வாங்க. அதை சரியா? பனை மரத்தில் நடுவில் ஒரு கோர் இருக்கும், அதை தான் வைரம் வாங்க, வைரமாஜ கட்டம்பாங்க. அதுதான் அந்த மரத்தை வளர்க்கும். ஆணிவேர்லேருந்து உச்சாணிக்கும் வரைக்கும் போகும். அதுதான் அதுக்கு போயிருக்குது. சரியா நேர்களே? இப்படி ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை வளர்த்துக்கலாம். அதுக்கு ஏதோ ஒரு ரூட் இருக்கும். அந்த ரூட்டை பிடிச்சி நம்ம போனோம்னா கரெக்டாக சக்ஸஸ் ஆகலாம். ஸோ நீங்கள் சாதிக்க பிறந்தவர்களாக இருந்தீர்கள்னா கண்டிப்பாக நான் சொன்ன சில விஷயங்களை செய்யுங்க. மாதத்துக்கு ஒரு நாள் புதன்கிழமை சிவன் கோயிலில் போய் சிவபெருமான் வழிபாட்டு வாங்க. தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. சாதிக்க பிறந்தவர்கள் நீங்கள் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். இதுக்கு வயசு வித்தியாசம்லாம் தேவையில்லை. 25 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் சாதிக்கலாம். வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாமல் இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடியோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.